ஹரிஷே ஹரிஷ் எங்கம்மா மா எனக்கு தெரியாதுடா உங்க கூட தான் இருந்தான். நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவனை போட்டு படுத்து வந்துட்டு இருங்க. இதுக்குமே என்கிட்ட ஒரு மேஜிக் ட்ரிக் இருக்கு. இதுக்காகவே நான் மந்திரிச்சு வச்சுருந்தேன் இந்த கார்ட். இது வந்து ஹரிஷ் எங்கே இருக்கான்னு சொல்ல போகிறேன். ரெடி ஃபைண்ட் ஹரிஷ். ஹரிஷை மாட்டினடா, எங்கெங்கே போய் கண்டுபிடிக்க போது பாரு. போ கமான். இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு வேலை ஐயாச்சாமியா இருக்குமோ? ஏய் ஆட நம்ம ஐயாச்சாமி மாட்டிட்ட வா. என்ன உட்காந்துக்கிற ஏந்திரு. ஏந்திரு வா வா. ஹரிஷ் என்கிட்ட ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஹாய் guys, வெல்கம் டு I am Subbu official. எல்லாம் நீ சொதப்புது உனக்கு. லூசுமை பண்ணுவாங்க. I am not compelling you. ஓகேடா. போடே. உன் கார்டு மட்டும் உன்கிட்ட பறக்கும். நான் பண்ணுமா? என்ன எடுத்துன்னு மறந்துட்டேன்டா. மேல இருக்க கார்டு பாத்துக்கோ. பாத்துட்டியா? மாட்டிட்டாப்ல. சோ நான் சொன்ன மாதிரி விண்டேஜ் சுப்பு எப்படி இருப்பான்னா, அப்போ गाइस அத பத்தி மட்டும் கேட்காதீங்க. நீ மறக்கலாம் ஆனா நான் மறக்க மாட்டேன். இல்ல எப்படி இருப்பா நானே சொல்றேன். நான் கூட கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு, ஒண்ணுத்துக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. மெச்சூரிட்டி எல்லாம் வந்திருக்கோம் நினைச்சா திரும்பி ஆரம்பிச்சுக்கிட்டான் காத்து. மேஜிக் பண்றவங்களா என்ன மெச்சூரிட்டி இல்லாதவங்களா? அட சண்டாளா நினைச்ச மாதிரியே ஸ்டேரிங் திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நீ பண்றது லூசுமை பண்ணுவாங்க. லூசு மாதிரியே பண்ணுவான். சரி ஓகே, இப்போ பார்க்க தானே போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் ஆரம்பிச்சிடலாம். ஹரிஷ், இப்போ நம்ம வந்து 2 ரெட் கலர் ஆஸ் இருக்குல்ல, இதோட ஜோடி கண்டுபிடிக்கணும். பிளாக் கலர் ஆஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே உன் கையில் தான் இருக்கு, நீ தான் கண்டுபிடிக்க போற. இஸ் இட் ஜஸ்ட் சே ஸ்டாப் வேர் ஐ ஸ்டாப் இட். ஓகே ஜஸ்ட் வாட்ச் இட். நான் இப்படி வைக்கிறேன், வைக்க நீ எப்போ வேணும் ஸ்டாப் சொல்லு. ஓகே இட்ஸ் யுவர் விஷ். ஐ எம் நாட் கம்பெலிங் யூ. ஓகேடா. காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. இந்த இங்கிலீஷ் தான் இப்படிதாங்க பண்ணுவான். இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. ரெடி ஸ்டாப் ரைட். ஓகே ஐ எம் ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஸ் எடுத்து இந்த டாப் ஆஃப் த கார்டு வச்சுக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் ஓகே. நவ் அகைன் இதை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு அகைன் யூ ஹேவ் டு சே ஸ்டாப். ரெடி ஸ்டாப். ரெடி ரெடி. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ். ஓகே ஓகே ஓகே. வாட் மறந்துட்டியா? நோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ். ஐ எம் ஜஸ்ட் இப்போ நான் எதுவுமே உனக்கு கம்பல் பண்ணல, நீ தான் சொன்ன. சரிடா வாடா மேட்ருக்கு வாடா. 1865 ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அக்கா உங்களுக்கு தெரியுமா? நீ என்ன தெரியுமா பண்ணிருக்க? அந்த ஆஸை வந்து ஜோடியோட சேர்த்துட்டான். அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ? ஆமா நிஜமா. பாருங்க அப்படி பண்ண உடனே ரெடி வாட்ச் ஆஸ் எங்க பாருங்க. ஓ மை காட். பிளாக் கலர் ஆஸோட உட்காந்துருக்கா. வாவ். இப்போ இன்னொரு ஆஸ் எங்க இந்த ஒரு ஆஸா அண்ட் ஆகே. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. நைஸ் என்னது நல்லா நல்லா இருந்துச்சா? ஸோ திஸ் இஸ் த மேஜிக் ட்ரிக். ஓகே ஸோ இப்போ வந்து இதோட டுட்டோரியல் நான் சொல்லியும் தரேன். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 ரெட்டை வந்து பிரிச்சு வச்சிடணும். ஓகே 2 வச்சிடணும். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலியோட. ஓகே பிளாக் கலர் ஆஸ்லையும் நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கட்டில் டாப்ல ஒரு பிளாக் கலர் ஆஸையும் பாட்டம்ல ஒரு பிளாக் கலர் ஆஸையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நம்ம இவங்க கிட்ட வரணும். வந்துட்டு இங்க 2 ஆஸ் இருக்கா, நீங்க ஸ்டாப்னு சொல்லுங்கன்னு சொல்லணும். இப்போ ஸ்டாப் சொல்லும்போது இந்த ஆஸ் கீழே போயிடுதா, 1 2 இப்போ ஸ்டாப் சொல்றானா இந்த ரெட் கலர் ஆஸை தூக்கி இப்படியே வச்சுலாம், இப்போ திருப்பியும் வச்சுலாம். ஓகே நான் இப்படியே வைக்கிறேன். உடனே நம்ம என்ன பண்ணா, இதை எடுத்து கீழே வைக்கணும். கீழே வைக்கும்போது என்ன ஆகுன்றத நான் சொல்றேன். இந்த பிளாக் கலர் ஆஸ் பக்கத்துல இந்த மேல இருக்க ஆஸ் போய் உட்காந்துரும். ஓகேவா? திரும்பி இந்த ஒரு ஆஸ் கீழே வந்துடும். ஸோ இங்க ஸ்டாப் சொல்ல இந்த ஆஸ் நம்ம இங்க வைக்கும் போது இது என்ன ஆகும்னா, இந்த ஆஸ் வந்து இது பக்கத்துல போய் உட்காந்துரும். ஒரு புத்திசாலில இருந்து கண்டுபிடிச்சவன். இவனை கொன்னுடலாமா? நீ பார்த்தவன்டா. ஆமாண்டா கண்டுபிடிச்சவன சொல்றேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? செமையா. நான் இவன் கையெல்லாம் சுண்டுவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நடுவில் எங்கேயாவது வச்சிருப்பானான்ட்டு.
இதை பாரு, இதில் நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெக்டேட்டரா பாரு, அதுக்கப்புறம் நோண்டி வேலையை பாரு, சரியா? ஃபர்ஸ்ட் நீ ஒரு நார்மல் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்க கத்துக்கோ. இதை பாரு, அதே மாதிரி நான் மேஜிக் பண்ண நார்மலாக மெஜிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்ணை பார்த்துட்டு பேசுறது இருக்கும். அந்த டைம் தான் மேஜிக்கே நடக்கும். நீ இப்படியே பார்த்துன்னா எதுவும் பண்ண முடியாது. இந்த மேஜிக் பண்ண இனிமேல் சொல்றேன், ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நான் ஷஃபிள் பண்ணிடுறேன் நார்மலாக ஃபர்ஸ்ட். நான் ஜஸ்ட் ஷஃபிளிங்கு. இங்கிலீஷ் மட்டும் வேணாண்டா. அதான் பேசணும். ஓகே, ஜஸ்ட் பிக் a card from the deck. Any card. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஏன்றா தமிழ்ல பேசு. ஏதாவது ஒரு கார்டை, உங்களுக்கு பிடித்த கார்டை எடுக்கவும், அட்டையை எடுக்கவும். Just see the card. Okay, I'm not saying it. ஏய், என்ன Ready? குறுகுறுன்னு பாக்குற? இப்படி பார்த்துனே இருந்தா நான் எப்படி மேஜிக் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணேன். இல்ல நிஜமா இல்ல. எனி கார்டு, பிக் எனி கார்டு. ஓகே, எஸ் கீப் இட். இப்போ நீ வச்சதுல உன் கை ரேகையை நான் ட்ரேஸ் பண்ண போறேன். கை ரேகை தெரியும் போது என்ன ஆகும்னா ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ணும்போது என்ன எடுத்துன்னு மறந்துட்டேன்டா. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோவத்துல ஒன்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. நான் சொன்னோன்னே ஞாபகம். ரெடி? அடுத்தது 10 வாய்ப்பு 10 தான். சரி, சொல்லு. மேஜிக்கை பண்ணிட்டு போயினே. ஆக்சுவலாக என்னன்னா இவன் வந்து இல்லை திரும்பி பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு இடத்துல இருக்கிறேன். இதை இது பழைய இதுதான் பண்ணியா? ஆமா, இது பண்றதுக்காக பண்ணல, நீ பார்த்துனாலும் இதை பண்ண நான். ஸோ என்ன பண்ணுவேன்னா, இந்த முன்னாடி இருக்க கார்டை பார்த்துட்டு வச்சிடறானா, இப்படி போட்டுட்டு அப்படியே எடுக்கணும். அது ஒரு ட்ரிக்கு. புரிஞ்சதுல உங்களுக்கு? ஸோ அடுத்த ட்ரிக் பாருங்க. எல்லாம் அஸ்வின் நல்லா பண்ணலாம். இவன் வந்து கொஞ்சம் நோண்டி வேலை பார்ப்பான். ரெடி? ஓகே, ஜஸ்ட் பிக் எனி கார்டு. கார்டுடா. அப்படி எப்படி இப்ப தமிழ்ல எப்படி ரெடி? ஜஸ்ட் ஸ்டாப். கைஸ் காமிச்சுவா, கேமரால காமிங்க. இதை இந்த டே நான் மாத்திட்டேன். எப்படி மறந்துட்டேன். ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டாப். ஜஸ்ட் கீப் இட். சுண்டல் வச்சுக்கோங்க. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றி வேலை. ஏய், என்னடா இது பண்ணுற? இல்ல ரெடி? ஏதோ இங்க பண்ணி ஏதோ அவன் வேலை பண்ணடா. கைஸ் வச்சிருக்கோம். இல்லடா, இல்ல ஜஸ்ட் வாட்ச். ஆனா இப்போ என்ன ஆச்சு, என்னோட கார்டு வந்து டாப்புக்கு வந்துச்சு பாருங்க. ஏதோ பண்ணிட்டாடா. பாருங்க, டாப்புக்கு வந்துச்சு. இதுதான் உன் கார்டு. இல்லையா? கைஸ் நல்லவேளை கைஸ் இல்லையா? இது முடியல மேஜிக். இல்லையா? இந்த கார்டு மேல இருக்கிற கார்டு இல்ல. நான் ஒரு கையை காமி. மூடு இதை மூடு. நான் வாட்ச். ஐயோ, திரும்பி நான் வாட்ச். நீ சொல்லு, உன் கார்டு இல்லையா? இருக்கா? உன் கார்டு இருந்தா எஸ் இருக்குன்றத சொல்லு. இருக்கா? இல்ல. அதை திறந்துப்பேன். இருக்குது ஒன்று பார்க்க தெரியலையா? எஸ் எஸ் எஸ். இப்போ சொல்லுடா, இப்போ சொல்றா. எப்போதுமே மேஜிக் முடியும் போது குதிக்க கூடாது. இப்போ சொல்லு. ஆர் யூ இம்ப்ரெஸ்ட்? கை வச்சல அப்போ அது வந்து நீ வந்து உனக்கு எப்பயோ தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணுவேன்ட்டு அவனுக்கு தெரியும். நான் இவன் ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா, இப்போ அவன் எடுக்கிறான் ஒரு நான் சொல்கிறேன், அதையும் நான் சொல்கிறேன். இந்த ட்ரிக் செம்மையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுங்கன்னா இப்போ பிரமிச்சு போயிடுங்க. ஸோ ஏதாவது ஒரு கார்டு எடுக்க சொல்கிறீங்களா, அடிச்சு எடுக்கிறான். கேமரா எடுத்து காமி. இப்போ என்ன பண்ண சொல்லணும், இதை பிளேஸ் பண்ண சொல்லணும். பிளேஸ் பண்ண சொல்லும் போது இந்த சுண்டு வரல இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, வெயிட்டா வைக்கும்போது சுண்டு வரல வச்சு மூடிடணும். நார்மலாக உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டெக்கில் நான் இப்படி பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் என் கதில் வந்து இந்த கார்டு இருக்கும். நான் இப்போ ஷஃபிள் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, இதுதான் ஹரிஷோட கார்டு. இதை நான் அப்படியே ஷஃபிள் பண்ணுற மாதிரி ஷஃபிள் பண்ணி இந்த கார்டை வந்து நான் மேலே எடுத்துருவேன். டாப் ஆஃப் த கார்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவேன். இப்போ வந்து மேலே இருக்க கார்டு ஹரிஷ் கார்டு தான். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஹரிஷ் இப்போ 5 டைமண்ட் 5 ஆர்டி இதான் ஹரிஷ் கார்டு மேலே வந்துடும். பட் இப்போ ஹரிஷ்ட காயும் போது இப்போ குதிச்சா பார்த்தீங்களா, இது இல்லைன்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 கார்டை காமிச்சேன். இதுதானே உன் கார்டு அப்படின்னு காமிச்சேன். ஐயோ, குளியில உழுந்துட்டா ஹரிஷா. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? ஓகேவா? 2 கார்டு இப்படி காமிச்சேன். உடனே நான் இல்லைன்னா திரும்பி என்ன பண்ண இப்படி வச்சுட்டு, சரி இல்லை இந்த கார்டை நீயே வச்சுக்கோ. என்ன நினைப்பான், இதுதான் டாப் ஆஃப் த கார்டுன்ற மாதிரி தோணும். இது வச்சுட்டு அப்படியே காமிச்சிட்டு அப்படி திறந்து பார்க்கும்போது ராஜபரம்பரை மூமெண்ட் தான் பண்ணி ராஜபரம்பரை மூமெண்ட் தான். எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. செட்டிங் போடணும்டா. அப்போ என்ன வெளில போயிட்டு வரேன். இருங்க, 2 மினிட்ஸ் இரு வரேன். ஓகே, ஸோ இந்த மேஜிக் எப்படி இருக்க போகுதுன்னா, மேலே இருக்க கார்டு பார்த்துக்கோ. பார்த்துட்டியா? ஓகே, வச்சிருக்கேன்ல. மறந்துட்டேன் வச்சிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் வாட்ச் திஸ். வச்சிருக்கேன். ஷஃபிள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன ஷஃபிள் பண்ணதை பண்ணிக்கோங்க. நான்
நம்பிக்கை இல்லாத சை பண்ணு. உன் கார்டு தானா திரும்பி இருக்கும். இல்ல இல்ல காமி இது இல்ல இது காமி கார்டு இல்ல. இன்னும் திரும்பி இருக்குல்ல இதான் இல்ல, உங்க இல்ல. இது இல்லையா இது இல்ல. காமிச்சா ஆடியன்ஸ்க்கு காமிச்சானா அப்ப இது இல்லையா ஐயா மறந்துச்சு ஆனா இந்த கார்டு இல்ல. இது இல்ல ஆனா உங்க கார்டு எனக்கு எடுக்க தெரியும். ரெடி ஜஸ்ட் வாட்ச். திரும்பி இப்போ என்ன பண்ணனா இப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உன் கார்டு வரும்போது எனக்கு குளுக்க சொன்னா குளுக்க விடாம புடிங்கிட்ட காரை. ஆமா திரும்புற கார்டு வந்து நச்சு நீ இல்லன்ட்ட. இப்போ நம்ம மேஜிக்ல என்ன பண்ண போறோம்னா இத பாருங்க எச்சனா இப்போ உன் கார்டு மட்டும் உன்கிட்ட பறக்கும் மீதி எல்லாம் இங்க பறக்கும் உன் கார்டு மட்டும் உன்கிட்ட பறக்கும். ஜஸ்ட் வாட்ச் 1 2 3 4 ஓ அதான் பாரு ஆமாண்டா கரெக்டா பாத்தீங்களா எப்படி சுட்டிங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா வாய மூடுறா. ஏய் மேஜிக்னாலே செட்டிங் தான் புரியுதா அதாவது நான் போனதுனால உனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்தது எப்படி நல்லா இது நல்லா இருக்கு. நான் நினச்சேன். ஸோ இது ஒரு மேஜிக் ஓகே இதோட எத்தனை மேஜிக் பண்ணியிருக்கேன் பாருங்க 4 நாலுமே எப்படி இருந்தது ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல சார்னால மாட்டிக்கிட்டாரு ஃபுல்லா நம்ம கிட்ட. ஓகே காய்ஸ் ரொம்ப நேரமா கார்டு மேஜிக் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பொருளை வச்சு மேஜிக் பண்ணுவோம் ஓகேவா. ரீல்ஸ் மேஜிக் இது ஓகே. இப்போ ரீசெண்டாக நான் ரீல்ஸ்ல பார்த்த அந்த மேஜிக்லாம் வந்து காமிக்க போனேன். ஓகே காய்ஸ் ரீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரீல்ஸ் சேலஞ்ச் ஓகே. ஓகே ஸோ இது வந்து என்னன்னா அன்லிமிட்டெட் மணி சேலஞ்சுன்னு சொல்லலாம் ஓகேவா. நம்மளுக்கு வந்து காசு வந்து கொட்டோன்னு கொட்டும். இப்போ வந்து இன்விசிபிள் மேஜிக் இது ஓகே. ரெடி இப்போ பாருங்க ஜஸ்ட் வாட்ச். இப்போ இந்த இது மறைய போகுது. ரெடி ரெடி பார்க்கலாம். அதில் ஊந்துச்சு ஒட்டி வச்சிருப்போம் போல ஊந்துச்சுடா உண்மையிலே இது பாரு. அதான் அன்லிமிட்டட் மணி கொட்டிச்சு பார்த்தியா. இப்போ இருக்கா இல்லையா இருக்கு ஏப்பல் ஃபோன் இல்லை இங்கே பாரு. என்னப்பா ஏப்பா வாவ் கைக்கு வந்துச்சு. அதான் சொல்லலாம். என்னடா மேஜிக்கு திரும்பி பண்ணுறேன் திரும்பி சொல்லுது இந்த பாய் ஜஸ்ட் வாட்ச் இந்த பாய் ரெடியா ரெடி அன்லிமிட்டட் மணி சேலஞ்ச் ரெடி எப்படி எல்லாம் நீ சொதப்புது உனக்கு. அதுதானே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அதில் கார்டு கேட்பேன். அஸ்வின்ல நான் மேஜிக் பண்ண மிரண்டுருவான்ல வரல போன மேஜிக் இப்படிதான் மூக்குலயே போலாம் கையில வச்சிருந்தான் வச்சுட்டு இப்படி எடுத்தான் இவ இருக்குதா நான் பாக்கல அதுக்குள்ள எடுத்து சாப்பிட்டேன் நான் வாயில போட்டேன்னு நான் பாக்கல நான் இதே பார்த்துட்டு இருந்தேன் பாரு அப்படின்னா இது சொன்னா என்னடா அப்படின்னா தொப்புன்னு அடிச்சான். அவன் பெரிய அச்சனே ஏய் ஷார்ட்ஸுக்கு முன்னாடி போட்டுருந்தா கரெக்ட். ஸ்கூல்ல இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணிருக்கீங்களா? என்ன மேஜிக் +2 ஏதாவது நம்பர் நினைச்சா அதெல்லாம் +2 × 5 -2 +2 அதான் சொல்லு நீ நினைச்ச நம்பர் 7. சரி ஓகே முடிச்சிட்டியா முச்சு வெற்றிங்களா. இப்போ என்ன பண்ண போனா மைண்டை ரீட் பண்ணுவோம் வெற்றி மைண்டை ரீட் பண்ண ஓகேவா. அப்ப எனக்கு தெரியும் போல இந்த ட்ரிக்கு இதுக்கு என்ன இல்ல விட்டல. இல்ல இல்ல இப்போ பாருங்க ஒரு நம்பரை வெற்றி கிட்ட சொல்லு 1 to 10 ஏதோ நான் நம்பர் சொல்றேன் சொல்லு வெற்றி கிட்ட. இதுக்கு தான் வெட்டி கூட்டு போனியோ? இல்ல இல்ல அதனால இல்ல அவனை கொஞ்சம் வசியப்படுத்தணும். அவன் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அந்த கண்ட்ரோல் கொண்டு போறதுக்காக தான். உனக்கே கேட்டிருக்கும் போலே. எனக்கு சத்தியமா கேட்க நான் என்னோட கான்சென்ட்ரேஷன் அவன் மைண்ட் ரீடிங்ல நீ சொல்லும்போது அந்த எக்கோ இந்த மேஜிக்கு முக்கியமான விஷயம் காது சார்பா இருந்தா அப்ப தனியா வெளில கூட்டு போய் சொல்லு. ஓகே சொல்லிட்டியா இல்ல திருப்பி அந்த நம்பர் வேணா சொல்லிக்கோ. சொல்லிட்டேன் முடிக்கிறேன் சொல்லிட்டேன்டா பண்றா சொல்லிட்டேன். சொல்லிட்டியா ஓகே ரெடி. வெற்றியோட மைண்ட் நம்ம ரீட் பண்ணுவோம். வெற்றிக்கு நீ பர்த்டே கரெக்டா? ஐயோ கரெக்டா கடவுளே. கரெக்ட் ஒன்னு கரெக்ட் ஒண்ணு கரெக்டா? ரெடி அது எல்லாருக்குமே தெரியும்டா. என்னடா பண்றீங்க? என்ன சிக்னல் கொடுக்க மாட்டான்னு பாக்குறியா? இல்லடா இன்னைக்கு 7ஆம் தேதி 8 நினைச்சுக்கிறேன் யானே தெரியல அதான் யோசிச்சுனேன் எதுக்கு 8 இன்னும் 7 தானே இன்னைக்கு 8 நினைச்சா இல்ல இல்ல 8 சொன்னேன் இல்லையா என்னடா சொன்னா 8 தான் சொன்னேன் 8 தான். போடே சொன்னல அவன் ஷாக்காவான் போ அவன் நம்பிக்கை வராது நீ போ 1ல இருந்து 10க்குள்ள சொல்லு. நான் மனசுல நினைக்கிறேன் அவன்கிட்ட சொல்லாமா இது வந்து வேற மேஜிக் மைண்ட் ரீட் பண்றது தான். நீ மனசுல நினைக்கிறது நெக்ஸ்ட் சரி. இந்த மேஜிக் தான் டுட்டோரியல் வந்திருக்க. சரி ஓகே அப்படியே கேமரால கூட சொல்லிக்கோப்பா. என்ன நம்பர் நீ மக்கள் ஷாக் ஆயிடுவாங்கல்ல. பேசாதடா படிக்காத தற்குறி பேல 10க்குள்ள 1ல இருந்து 10க்குள்ள சொல்றா. என்ன சொல்லுடி மக்கள்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா வாப்பா வேற எதுவும் நினைக்காது. இப்போ எனக்கு அந்த நம்பர் தான் நீ நினைக்கிறோம் அப்பதான் நான் மைண்ட் ரீட் பண்ணுவேன். ரெடி நீ உன் பர்த்டே தானே பர்த்டே தான்டா
சிரிக்காதடா, மேஜிக் வராதுடா. டேய் சொல்லு 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 ஹரிஷை மாட்டிட்டாப்ல. வரலடா, ரீட் பண்ணா இல்ல ரீட் ஆகல. இன்னொரு வாட்டி சொல்லு, எனக்கு ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. ஆடா ஏன்னா 2க்கு மேல அதே நம்பர் தான் அதே நம்பர் தான். அப்ப இரு, மனசுல நினைச்சு மூளையில் நினைச்சோம், மனசுல நினைக்கலாம். இது 2 தப்பு தப்பா தப்பு தப்பா? ஏய் இவன் என்ன தெரியுமா பண்றா? இவனுக்கு 2 பேரும் கூட்டுக்கலாம் நீங்க, சரியா? ஐயோ. இரு இங்க கேக்குறானா? நானே சொல்ல போறேன் ட்ரிக்கா. இதுல வந்து பெரிய ஒரு அட சொல்றேன். அவனுக்கே தெரியும், நான் சின்ன வயசுல பண்ணிக்கிறது தான். அங்க இருந்து பாரு. ஆமா, இங்க இருந்து வந்து எப்படி பண்றான்னா எல்லாருக்குமே நார்மல் மெஜிஷியனாலே பண்ண முடியாது. மேஜிக் அப்படி உத்து பார்த்துனே இருந்தோம்னா, மேஜிக்ன்றது அப்படி மேலோட்டமா பார்த்து என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன், ஓகேவா? எப்படின்னா உங்க ஒரு ஃப்ரெண்ட் இதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? ஹெல்ப் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிடணும்னா 1ல இருந்து 10 சொல்லிட்டு இவன் காலை சொல்ல சொல்லணும். இவன் என்ன பண்ணுவான்னா இங்க சிக்னல் கொடுப்பான், கடிக்கும் போது இந்த இது ஏறும். சரி, ஓகே, நீங்கள் அந்த மேஜிக் பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்த மாதிரி தான் ட்ரிக். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸோ ஃபைனல் மேஜிக் கார்டோட முடிய போகிறோம். எனக்கு ஏன்னா 2 மேஜிக் பண்ண திருப்தி இல்லைடா. கார்டில் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நான் இப்படி பண்ணுறேன். வேறு சே ஸ்டாப், ஐ வில் ஸ்டாப் இட். ஓகே, ரெடி? சொல்லுடா, பண்றா. ஸ்டாப். மாட்டிக்கிட்ட பங்கு. என்னடா கைஸ், என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அரை கார்டில் வச்சிருந்தான். வேற மாதிரி வாண்ட் யூ கேன் சே ஸ்டாப். நானும் சொல்லுவேன் ஸ்லோவாக போயிட்டு இருந்தான். நான் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஸ்டாப் பண்ணேன். இவ்வளோ கார்டு எடுத்தான். இருங்க, நான் இன்னொரு பொருள் எடுத்துவேன். அந்த மேட்ச் கூட முடியும். இது வந்து ரொம்ப சொதப்புறான். எங்க லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எங்க போய் எடுத்து வந்துடுறேன். 2 மினிட்ஸ். உண்மையிலே மேஜிக்னா ஆர்வம் ஆயிடுவான்டா அப்பா. ஓகே கைஸ், நான் ஒரு பொருளுக்காக போனேன், அந்த பொருள் கிடைக்கல. ஓகே, அதெல்லாம் வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து வராது இந்த மேஜிக் மட்டும். சரி, உனக்காக நீங்கள் கேட்கறதுனால நானும் விட்டு நீ நோண்டுறாங்க இவன். சரி, ஓகே, இந்த மேஜிக்கே பண்றா. சரி, ஓகே, இந்த கார்டு எடுப்பா, இந்த கார்டு எடுப்பா. Whichever you can say, I will take. This one, okay. Just take any card, whichever card you want. Just face it to the camera. Okay, I didn't say it, right? நான் பார்க்கல, இன்னும் கார்டை பார்க்கல. ஓகே, ப்ளேஸ் எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணு. நான் நிஜமாக அதை ட்ரேஸ் பண்ண மாட்டேன். இரு தூக்கு. இரு. ஏன்னா நான் எப்போ இதில் வந்து நீ இது வச்சுப்பேன் நினைக்கிறேன். அதனால இதில் வச்சிருக்கேன். இல்லை எனக்கு ஓகே, சி ஐ எம் நாட் ட்ரேசிங் இட். ஓகே, நீ போ, இதில் தான் வச்சுருக்க கார்டை பார்த்துக்கோ. அந்த தடயம் கிடையம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் டேக்கிங். அதே மாதிரி அவன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணுறான். சக்ஸஸ் ஆயிடுச்சு போல, ஓவரா பண்ணுறான். இல்லைடா, எம்எஸ் டோனி எடுத்த 7 இதா கைஸ், இதுதான் மேஜிக். ஓகே, இன்னொரு என்ன பண்ணுவா? வேணாம் பெருசா போதா? ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு ஒரு பொருள் எடுத்து பொருள்லாம் எடுத்து வரல, கார்டை போய் பிரிச்சு கைஸ் பிராங்க் பண்ணிட்டாங்க கைஸ். ஏன்னா இங்க போய் செட் பண்றேன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ல இருப்பான். ஓகே, நான் போய் கார்டை போய் பிரிச்சிருந்தேன். ரெட் கலர் கார்டு தனியா, பிளாக் கலர் கார்டு தனியா பிரிச்சிருந்தேன். பிரிச்சுட்டு இப்படி வச்சுக்கணும், ஓகேவா? வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ரேண்டமா பாதி கார்டு எடுப்பேன். சும்மா நமக்கு தெரியும்ல எவ்வளவு கார்டு இருக்குன்னு. பாதி கார்டு எடுத்துட்டு இது வேணுமான்னு கேட்பேன். ஆப்வியஸ்லி ஒரு சைடு பிளாக், ஒரு சைடு ரெட். இவன் பிளாக் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. பிளாக் இது வந்து மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ரெட் எப்படி மிக்ஸ் ஆகும்? இங்க மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மிக்ஸ் ஆகாதுடா. நான் இப்போ எடுக்க சொல்லும் போதே இப்போ நீ ரெட் எடுக்கிற மாதிரி, இப்போ ரெட்டா இந்த ரெட்ல இருந்தா எடுக்கிற மாதிரி ஃபுல்லா ரெட்டா தான் இருக்கும். ஓகே, எனக்கு தெரியும். ஓகே, இதுல இருந்து ஒன்று எடுக்க சொல்லுவேன். நீ எடுத்துட்டியா, அதை காமிக்க சொல்றேன். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, இதுல இருந்து இங்கே பிளேஸ் பண்ணணும். இங்கே வந்து நான் இதில் டாப்பில் தான் காமிப்பேன், பாட்டமில் காமிக்க மாட்டேன். இப்படி வைக்கிறானா பாருங்க, இதில் இது ட்ரிக்கே தான். இது போகும்போது தனியாக திட்டுறாரு பாருங்க துண்டை.
9வது நம்பரு. அது நம்ம பேசுறது தாங்க இருக்குது மேஜிக். ஆனால் ஓகே, இது வந்து பேசிக் தான், இன்னும் நிறையலாம் பண்ணுவேன் இல்லை. உண்மையிலே சாவடிப்போம் சின்ன வயசுல. ஆனால் நிஜமா நீங்கள் ஒரு மேஜிக் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகும்போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது நிஜமாடா நம்மளுக்கே சில பேர் பண்ணுவாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு யோசிக்க. முன்னாடி டிவிலாம் ட்ரிக்ஸ்லாம் போட்டு காட்டுவாங்கல்ல, டிவியில் நான் அதான் டிவி திரையில அந்த பாக்ஸ்லாம் வாங்கி வந்து அதில் இருக்க ட்ரிக்ஸ்லாம் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்கோம். மேஜிக் நிஜமாக நல்ல ஒரு இது தான். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் நிஜமாக அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். நான் பண்ண மேஜிக்ல உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். Until then, bye from entire IM Subba official team. Bye.